நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டும் இல்லாம, எந்த 3D கண்ணாடியும் இல்லாம, ஒரு முழு கிராமமே ஒரு உணர்ச்சிகரமான மாய உலகத்துக்குள்ள போக முடிஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ நாம ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஓடிடி தளங்கள்ல தனியா படம் பார்க்கறதுக்கு பழகிட்டோம். ஆமா, அதான் உண்மை. ஆனா எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்துல ஒரு இருட்டிய கிராம மைதானம், நடுவுல பெரிய தீப்பந்தங்கள், அத சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் தரையில உட்கார்ந்திருக்காங்க. விடிய விடிய ஒரு இதிகாச கதை அவங்க கண்முன்னே நடக்குது. அதாவது ஒரு சமூகத்தை முழுமையா கட்டி போட்ட ஒரு பிரம்மாண்டமான கலை வடிவம் அது. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் நாம. கண்டிப்பா. அந்த மாபெரும் கலை வடிவமான தெருக்கூத்து பத்தின இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டாக்டர் துளசி இராமசாமி. அவங்க தமிழக கலை செல்வங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதின தெருக்கூத்து என்ற ஒரு சிறப்பான கட்டுரையை அடிப்படையாக கொண்டது. ஆமா, இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, தெருக்கூத்து அப்படிங்கிறது ஏதோ கிராமத்து திருவிழாக்கள்ல நடக்கிற ஒரு சாதாரண பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. பல ஆயிரம் கால வரலாற்றையும் கலாச்சார கலவையையும் உள்ளடக்கின ஒரு பெரிய ஆவணம் அது. சரியா சொன்னீங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தெருக்கூத்து அப்படின்னு சொன்ன உடனே முகம் முழுக்க அடர்த்தியா வர்ணம் பூசிக்கிட்டு பெரிய மர கிரீடங்களை வச்சுக்கிட்டு ஆடுற கலைஞர்கள் தான் நம்ம கண்முன் வருவாங்க, இல்லையா? ஆமா, ஆனா இந்த பாட்டு, நடனம், வசனம் எல்லாம் கலந்த இந்த வடிவம் ஒரே நாள்ல உருவாயிடல. அதாவது ஆரம்ப காலத்துல தொல்காப்பிய காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, கூத்து அப்படிங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கலையை மட்டும் குறிக்கல. ஓ, அப்போ ஒரு பொதுவான பேரா இருந்திருக்கா? அதேதான். மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த செஞ்ச அத்தனை உடல் அசைவுகளும் சத்தங்களும் கூத்து அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இன்னைக்கு நாம தனித்தனியா பார்க்கிற நடனம், இசை, நாடகம், இது எல்லாமே ஒரு காலத்துல ஒரே பேக்கேஜா தான் இருந்திருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. மனிதர்களோட ரசனைகள் மாற மாறத்தான் இதையெல்லாம் தனித்தனி துறைகளா பிரிச்சிருக்காங்க. உரைநடை வேற, பாட்டு வேற, நடனம் வேறன்னு பிரிஞ்சு போனத மறுபடியும் ஒரு புள்ளியில இணைக்கிற வடிவம் தான் தெருக்கூத்து. இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் துளசி இராமசாமி அவங்க தொல்காப்பியத்துல இருக்கிற பண்ணத்தி அப்படிங்கிற ஒரு வடிவத்தை சொல்றாரு. பண்ணத்தி அப்படிங்கிறது வெறும் உரைநடையோ இல்ல பாட்டோ கிடையாது. ஆமா, அது இசையோடு கூடிய உரைநடை கலந்த பாட்டு. இத கேட்கும்போது கலையோட உளவியல் அவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற மியூசிக்கல் தியேட்டர் இல்லனா பிராட்வே நாடகங்கள் மாதிரி இருக்கு. ஒரு படத்துல நடிகர்கள் உணர்ச்சிகரமா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அது அப்படியே ஒரு பாட்டா மாறுமே. அதே உத்தி தானே இது. இந்த நவீன கலைகளுக்கெல்லாம் இதுதான் முன்னோடியா? ஆமா, அதைத்தான் தொல்காப்பிய காலத்திலே பண்ணியிருக்காங்க. வெறும் வார்த்தைகளால உணர்ச்சிகளை கடத்துறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா அந்த வசனத்தோட ஒரு குறிப்பிட்ட தாளமும் இசையும் சேரும்போது அது பார்வையாளர்களை நேரடியாக தாக்கும். அந்த கூட்டத்தை உணர்வுபூர்வமா ஒன்றிணைக்கிற ஒரு சைக்காலஜி. கரெக்ட். இதோட பாத்தீங்கன்னா உரையாசிரியர்கள் பண்ணை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. பண்ணை அப்படின்னா விவசாயம் பண்ற இடமா? இல்ல, இங்க பண்ணை அப்படிங்கிறது மகளிர் கூட்டமா சேர்ந்து ஆடுற ஒரு நாடகம் அல்லது விளையாட்டு குறிக்குது. ஒரு கதையை சத்தமா சொல்லிக்கிட்டே கூட்டமா இணைந்து ஆடுற மரபு நம்மகிட்ட ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. வாவ்! இந்த தொடக்க புள்ளியிலிருந்து நாம அப்படியே சிலப்பதிகார காலகட்டத்துக்கு நகர்ந்தோம்னா, அங்க கோடியர் கூத்து அப்படிங்கிற ஒரு திறந்தவெளி ஆட்டம் பத்தின குறிப்பு வருது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, ஏன்னா அது வரைக்கும் ஒரு சின்ன குழுவா நடந்துட்டு இருந்த ஒரு கலை இப்போ பொதுவெளியில பெரிய மக்கள் கூட்டத்துக்காக நிகழ்த்தப்படுது. இதுல வைரியர் அப்படிங்கிற ஒரு கலைஞர்கள் குழுவை பத்தி சொல்றாங்க. அவங்க வயிர் அப்படிங்கிற வாத்தியத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வயிர் மூங்கில் இல்லனா சங்கு மாதிரி பொருளால செய்யப்பட்ட ஒரு நீண்ட குழல் வாத்தியம். கண்டிப்பா. எந்த மைக் செட்டும் இல்லாத ஒரு திறந்த வெளியில ஆயிரக்கணக்கான மக்களை ரீச் பண்ணணும்னா அது மாதிரி ஒரு வாத்தியம் கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். அதே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மலைப்படுகடாம் நூல்ல இந்த வைரியர்கள் திறந்த வெளியில நைட் 12 மணி வரைக்கும் கூத்து நடத்துனாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இத பாக்கும்போது அந்த காலத்துல இவ்ளோ பெரிய நைட் லைஃப் இருந்திருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நள்ளிரவு வரைக்கும் மக்கள் முழிச்சிருந்து ஒரு கலையை ரசிச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த கலைஞர்களோட சமூக பொருளாதார நிலை அரசர்கள் காலத்துல பெரிய அளவுல மாறுது. அதாவது பல்லவர் மற்றும் சோழர் காலத்தை சொல்றீங்க? அதேதான். ஆரம்பத்துல இந்த கலைஞர்கள் ஊரூரா போய் கலைய நிகழ்த்திட்டு பிழைப்பு நடத்துற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா பல்லவர் காலத்துல
கலைகளுக்கு அரசர்கள் நேரடியா ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதலாம் மகேந்திரவர்மனே மத்தவிலாச பிரகசனம் அப்படிங்கிற நாடகத்தை எழுதியிருக்காரு. சரியா சொன்னீங்க. சோழர்கள் காலத்துல இது இன்னும் பல படிகள் மேல போகுது. சாந்தி கூத்து, வினோத கூத்து அப்படின்னு பல பிரிவுகள் வருது. எல்லாவற்றுக்கும் மேலாக சோழ மன்னர்கள் இந்த கூத்து கலைஞர்களுக்கு மானியமாக விளை நிலங்களை வழங்கியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா அரசர்கள் கூத்து கலைஞர்களுக்கு ரியல் எஸ்டேட்டையே பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த நிலங்களுக்கு கூத்தக்காணி, நட்டு வப்பாங்கு அப்படின்னு பேர் இருந்திருக்கு. ஆமா, நிலம் மானியமா கிடைக்குதுன்னா அந்த கலைஞர்களோட சமூக அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்திருக்கும்னு பாருங்க. கண்டிப்பா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த கலைஞனுக்கு பரம்பரையா அனுபவிக்க ஒரு நிலம் கிடைக்குது. அப்போ அவனோட முழு கவனமும் தன் கலையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கறதுல தான் இருக்கும். அதுதான் அரசர்களோட நோக்கமும் கூட. அவங்க இத வெறும் ரசனைக்காக மட்டும் செய்யல. ஒரு நிலப்பரப்பை ஆளும் அரசனுக்கு மக்கள் கிட்ட தன் கருத்துக்களை கொண்டு சேர்க்கவும் அறநெறியை நிலைநிறுத்தவும் ஒரு ஊடகம் தேவைப்பட்டது. ஓ, அப்போ கூத்து ஒரு மிகச்சிறந்த கம்யூனிகேஷன் டூலா இருந்திருக்கு. அதேதான். கலைஞர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு கொடுத்தாதான் அவங்க அதை சிறப்பா செய்வாங்கன்னு அரசர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு கலைய நிறுவனமயமாக்குறது, அதாவது இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்றது இப்படிதான் நடக்குது. மானியம் கொடுத்து கல்வெட்டுல பதிவு செஞ்சு அதை பாதுகாத்தாங்க. ரொம்ப ஆழமான ஒரு அரசியல் இதுல இருக்கு. ஆனா ஒரு பேரரசு எப்போதுமே நிலைத்திருப்பதில்லையே. பல்லவர்களும் சோழர்களும் வீழ்ந்த பிறகு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்குது. நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர்களோட ஆட்சி வருது. ஆமா, இந்த இடத்துல தான் டாக்டர் துளசி ராமசாமி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்றார். தெலுங்கு மற்றும் கன்னட பகுதிகளில் இருந்த வீதி நாடகம் மாதிரி யட்சகானம் அப்படிங்கிற ஒரு கலை வடிவம் ஆந்திராவிலிருந்து வந்து தமிழகத்துல பரவியதுன்னு சொல்றாரு. அதாவது அந்த யட்சகானம் தான் காலப்போக்குல தெருக்கூத்துன்னு மாறிடுச்சுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், அப்படியென்றால் தெருக்கூத்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்முடையது இல்லையா? அது யட்சகானத்தோட காப்பியா? அப்படி மேலோட்டமா நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா தொல்காப்பியத்திலிருந்து பன்னத்தி இருந்தது, சிலப்பதிகாரத்துல கோடியர் கூத்து இருந்ததுன்னு பேசணும். திடீர்னு நாயக்கர்கள் வந்த உடனே யட்சகானம் தான் தெருக்கூத்தா மாறுச்சுன்னா எப்படி? இது ஒரு வகையான கலாச்சார அழிப்பு, அதாவது கல்ச்சுரல் இரேஷர் இல்லையா? பார்க்கறதுக்கு ஆதிக்க வர்க்கத்தோட திணிப்பு மாதிரி தோணலாம். ஆனா கலைகள்ல தூய்மைவாதம், அதாவது பியூரிட்டி அப்படிங்கறத விட கலாச்சார பரிமாற்றம் தான் கலைய வாழ வைக்கும். எடுத்துக்க மாட்டாங்க. நாயக்கர்கள் காலத்துல அரச ஆதரவு யக்ஷகானத்துக்கு இருந்ததால பிழைப்புக்காகவும் அரச அங்கீகாரத்துக்காகவும் அதை கையில எடுத்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க சொந்த சரக்கை இறக்கிட்டாங்க. ஆமா, அந்த யக்ஷகான கட்டமைப்புக்குள்ள பல நூற்றாண்டுகளா நம்ம ரத்தத்துல ஊறியிருந்த தமிழ் தொன்மங்கள், உள்ளூர் இசையோட தாளங்கள், நம்ம சொந்த மொழி நடை, இது எல்லாத்தையும் உள்ளீடு செஞ்சாங்க. ஆந்திராவுல அது வீதி நாடகம்னு அழைக்கப்பட்டாலும் இங்க அது தெருக்கூத்தா மாறினப்போ அதோட ஆன்மா தமிழர்களோடது தான் இருந்தது. சூப்பர். 2 பண்பாடுகள் உரசும்போது ஒண்ணு அழிக்காம சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டு ஒரு புதிய வலிமையான வடிவமா வந்திருக்கு. அப்ப தெருக்கூத்துங்கிறது ஒரு நெடிய வரலாற்று பயணத்தோட கூட்டு விளைவுதான். கண்டிப்பா. இப்படி அரசியல் மாற்றங்களை தாண்டி வந்த இந்த கலை எப்படி மக்களோட அன்றாட வாழ்வியலோடவும் சமய நம்பிக்கையோடவும் பின்னி பிணைஞ்சது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. குறிப்பா பாரத கூத்து. ஓ ஆனா, வட ஆற்காடு, தென்னார்காடு பகுதிகள்ல திரௌபதி அம்மன் கோயில் விழாக்கள்ல இது இன்னைக்கும் ரொம்ப விமரிசையா நடக்குது. இது ஏதோ 2 மணி நேர நாடகம் கிடையாது, பல நாட்கள் நடக்குமே. ஆமா, சில ஊர்கள்ல 18 நாட்கள் வரைக்கும் மகாபாரத கதை முழுமையாக தொடராக நடிக்கப்படும். மக்கள் தங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரியில தினமும் இத பார்க்க கூடுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஈர்ப்பு பாருங்க. கண்டிப்பா. இது வெறும் கலைக்கான ஈர்ப்பு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த பாரத கூத்தோட உச்சகட்ட நிகழ்வான படுகளம் பத்தி சொல்லுங்களேன். படுகளம் அப்படிங்கிறது ஒரு அபாரமான நிகழ்வு. திருவிழாவோட இறுதி நாள்ல அந்த ஊர் மைதானத்துல மண்ணால ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு துரியோதன உருவத்தை செஞ்சு படுக்க வச்சிருப்பாங்க. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பீமன் வேஷம் போட்ட கலைஞர் அந்த மண் உருவத்தோட தொடைய பிளக்குற மாதிரி நடிப்பாரு. ஆமா, அப்படி அவரு பிளக்கும்போது அந்த உருவத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற சிவப்பு நிற நீர் உண்மையான ரத்தம் மாதிரி பீறிட்டு வரும். அப்போ திரௌபதியா நடிக்கிற கலைஞர் ஓடி வந்து அந்த ரத்தத்துல தான் கூந்தல நினைச்சு சபதம் முடிப்பார். வாவ்! இது நடக்கும்போது அந்த ஊர் மக்களே உணர்ச்சி வசப்பட்டு அழுவாங்க. சிலருக்கு சாமி கூட வரும்னு சொல்றாங்க.
இந்த படுகளம் நிகழ்வை நாம இன்னைக்கு இருக்கிற வர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லனா இம்மர்சிவ் தியேட்டர் அனுபவத்தோட கண்டிப்பா ஒப்பிடலாம். ஆமா, அது ஒரு கூட்டு மனத் தூய்மை, இங்கிலீஷ்ல கலெக்டிவ் கத்தார்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு முழு கிராமமும் சேர்ந்து ஒரு கதைய வாழ்ந்து பாக்குறாங்க. இது சாதாரண தியேட்டர்ல படம் பாக்குறத விட எவ்ளோ பெரிய அனுபவம். நிஜமாவே ஒரு போர்க்களத்தோட நடுவுல அந்த மக்கள் நிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. கலை எப்படி சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு கருவியா, அதாவது சோஷியல் கொஹீஷனா செயல்படுதுன்னு பாருங்க. ஊருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பகைகள், கோபங்கள் எல்லாத்தையும் இந்த கதாபாத்திரங்கள் வழியா மக்கள் வெளிப்படுத்துறாங்க. நிச்சயமா. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கலைய நிகழ்த்துற கலைஞர்களோட உழைப்பு சாதாரணமானதே கிடையாது. இத நாம கட்டை கூத்து அப்படின்னு கூட சொல்றோமே, ஏன்? அதுக்கு காரணம் அவங்க போடுற ஆபரணங்கள் தான். கூத்து ஆடுற கலைஞர்கள் அணியும் புஜக்கட்டைகள், மார்பு பதக்கங்கள், அந்த பிரம்மாண்டமான கிரீடம், இது எல்லாமே கனமான மரக்கட்டைகளால செய்யப்பட்டு அதுல வண்ண கண்ணாடிகள் பதிச்சிருப்பாங்க. பல கிலோ எடையுள்ள கட்டைகளை கட்டிக்கிட்டு ஆடுறதால தான் அதுக்கு கட்டை கூத்துன்னு பேரு. நீங்க ஒரு முறை கற்பனை செஞ்சு பாருங்க. 20 கிலோ எடையுள்ள கட்டைகளை உடம்புல கட்டிக்கிட்டு தொண்டை கிழிய பாடிக்கிட்டே ராத்திரி முழுக்க ஆக்ரோஷமா ஆடணும்னா அது எவ்ளோ பெரிய உடல் உழைப்பு. எதுக்காக அவ்ளோ கனமான கட்டைகளை பயன்படுத்தணும்? லேசான அட்டையிலயோ துணியிலயோ செஞ்சிருக்கலாமே. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது. வெறும் தீப்பந்தங்களோட வெளிச்சத்துல திறந்த வெளியில நடக்கிற நிகழ்ச்சி அது. பல 100 அடி தள்ளி உட்கார்ந்திருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கும் மேடையில நிக்கிறவர் ஒரு அரக்கனாவோ கடவுளாவோ ரொம்ப பிரம்மாண்டமா தெரியணும். ஓஹோ, மனித உருவத்தை பெரிதாக்கி காட்டுறதுக்காக தான் இந்த மரக்கட்டைகளா? ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த தீப்பந்தத்தோட வெளிச்சத்துல அந்த கண்ணாடிகள் பளபளத்து ஒரு மாயான தோற்றத்தை கொடுக்கும். இது எல்லாமே ஒரு நுட்பமான தியேட்டர் டெக்னிக் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு உடல் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கோரும் ஒரு கலைய இன்னைக்கு வரைக்கும் சில குடும்பங்கள் உயிர்ப்போடு வச்சிருக்காங்க. இத பத்தி பேசும்போது நாம புரிசை கிராமத்தை பத்தி கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா. புரிசை ராகவ தம்புரான், கண்ணப்ப தம்புரான், சுப்பிரமணிய தம்புரான் போன்ற பரம்பரையினர் இந்த கலைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. சினிமா, டிவின்னு எத்தனையோ வந்துருச்சு. பொருளாதார ரீதியா பெரிய லாபம் கூட இருக்காது. ஆனாலும் கலைய தங்கள் ரத்தத்தோட ஒரு பகுதியா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் சுமக்குறாங்க. இது ரொம்ப பெரிய தியாகம். பாரம்பரிய கலைகளை காப்பாத்துறதுல இந்த மாதிரி தனிமனித மற்றும் குடும்ப மரபுகளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கலையை அருங்காட்சியகத்துல வைக்கிறது அதை வாழ வைக்காது. தொடர்ந்து நிகழ்த்தி காட்டுறது தான் கலையை உயிர்ப்புடன் வைக்கும். உண்மைதான். நாம இப்ப பேசினத சுருக்கமா தொகுத்து பார்த்தோம்னா, தொல்காப்பியத்தோட பண்ணத்தியல பாட்டோ வசனமுமா ஆரம்பிச்சு சிலப்பதிகாரத்துல கோடியர் கூத்தா விரிவடைந்து பல்லவர் சோழர் காலத்துல நிலமானியங்களை பெற்று நாயக்கர் காலத்துல யட்சகானத்தோட கலந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாரத கூத்தா மக்களோட வழிபாட்டோட ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு புரிசை கிராமத்து கலைஞர்கள் வரைக்கும் தெருக்கூத்து கடந்து வந்த பயணம் ரொம்ப நெடியது, பிரமிக்க வைக்கக்கூடியது. கண்டிப்பா. இந்த ஆழ்ந்த அலசல நிறைவு செய்வதற்கு முன்னாடி கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். மன்னர்களோட ஆட்சி மாற்றங்கள், மொழிகளோட கலப்புன்னு எல்லாத்தையும் தாங்கி தன்னை புதுப்பிச்சுக்கிட்ட இந்த தெருக்கூத்து இன்றைய இந்த டிஜிட்டல் மற்றும் சோஷியல் மீடியா யுகத்துல தன் ஆன்மாவை தொலைக்காம எப்படி பரிணாம வளர்ச்சி அடைய போகுது? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆகுமெண்டட் ரியாலிட்டி, அதாவது AR உலகத்துல தெருக்கூத்து நுழைஞ்சா எப்படி இருக்கும்? உங்க வீட்டு வரவேற்பறையிலே எந்த மரக்கட்டைகளும் இல்லாம ஒரு டிஜிட்டல் பீமனும் துரியோதனனும் உங்களுக்கு முன்னே நின்னு படுகளத்தை நிகழ்த்தி காட்டினா, அந்த பழமையும் இந்த அதீத புதுமையும் சந்திக்கும் புள்ளி கலையோட அடுத்த கட்டமாயிருக்குமா இல்ல கலையோட ஆன்மாவை அழிச்சிடுமா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.